ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருவாங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு லாக் இசட் இஸ் நாட் அனலிட்டிக் கட். ஸோ லாக் இசட்டுங்கிறது அனலிட்டிக்காக இல்லாமல் இந்த பாயிண்டில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு லாக் இசட்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டபிள்யூவை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்னு இருக்கிறதுனால இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, லாக் இசட் 1/z கிடைக்கும். இப்போது நான் இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இசட் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ இன்ஃபினிட்டின்னு கிடைக்குதா? நமக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிச்சு. எந்த பாயிண்ட்டில் இன்ஃபினிட்டி கிடைக்குதோ அந்த பாயிண்ட்டில் வந்து அனலிட்டிக்காக இருக்காது. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இஸ் நாட் அ அனலிட்டிக். ஓகே, இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்டில் தான் நமக்கு வந்து அனலிட்டிக்காக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், let f of z equal to u of x comma y plus I into v of x comma y be differentiable, then Cauchy's Riemann equations can be put in the complex form. So Cauchy's Riemann function பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன்னா, ux equal to vyன்னு இருக்கும். இன்னொன்று வந்து uy equal to minus vxன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து Cauchy's Riemann ஃபங்க்ஷனோட ரிசல்ட். ஸோ டிஃப்ரென்ஷியபிள்னு இருக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்ஒய்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் காட்சிஸ் ரீமான் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், அப்டைன் த டைலர் சீரிஸ் ஃபார்ம் பண்ணோம். எதுக்குன்னா 1/1 + z² இந்த ரீஜியன் 1 <= மாடுலஸ் ஆஃப் z <= 2ங்கிற இதை வச்சு நம்ம டெய்லர் சீரீஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரி, ஓகே. டெய்லர் சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? டெய்லர் சீரீஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <1 தென் 1 + x ஹோல் இன்வர்ஸ், அதாவது 1/1 + xன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு 1 - x + x² - x³ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 1 <= மாடுலஸ் ஆஃப் z <= 2. ஓகேவா? இப்போது வந்து இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம்னா, நமக்கு மாடுலஸ் ஆஃப் x <1 இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் 1 மாடுலஸ் இசட்டுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ரெண்டு சைடும் மாடுலஸ் இசட்டால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/= மாடுலஸ் இசட்டு மாடுலஸ் z/ மாடுலஸ் இசட்டுன்னு கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். அப்போ 1/= மாடுலஸ் இசட் <1ன்னு கிடச்சிச்சு. ஸோ நான் எதுக்கு டெய்லர் சீரிஸ் ஃபார்ம் பண்ணணும்னா, 1/1 + z². ஓகேவா? இப்போ நான் 1/, இந்த z² காமனாக எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? z² இன்ட்டு 1 + 1/z² கிடைக்குமா? z² காமனாக எடுத்தேன்னா இந்த z² வெளியில் வந்துடும். ஸோ 1 இருக்கும். இங்கே 1 மட்டும் இருக்குது, z² இல்லை, அதனால் 1/z² வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/z² இன்ட்டு 1 + 1/z² த ஹோல் இன்வெர்ஸ்னு வச்சிடுறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு 1/z தான் எனக்கு 1 மாடுலஸ் z தான் <1 இருக்குது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ 1/mod z² இன்ட்டு இப்போ நான் இதுக்கு டெய்லர் சீரிஸ் ஃபார்ம் புட் பண்ணேன் அப்படின்னா 1 - x. ஸோ 1 - இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 1/z² இருக்குது. ஸோ z² ப்ளஸ் 1/x²ங்கிறப்ப z⁴ மைனஸ் 1/z⁴ ப்ளஸ் அண்ட் ஸோ 1 வந்துடும். இப்போ இந்த 1/z உள்ள மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1/z² மைனஸ் 1/z⁴ ப்ளஸ் 1/z⁴ மைனஸ் அண்ட் ஸோ 1 போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் இது காமன் டேர்மாக போடுறேன் பாருங்கள். காமன் டேர்மாக போடும்போது என்ன வரும்? சம்மேஷன். ஸோ சம்மேஷன் வேல்யூ தான் எல்லாமே, ப்ளஸில் இல்லை மைனஸ்லாம் போகுது. ஸோ சம்மேஷன் எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸில் வந்திருக்கு, அடுத்த டேர்ம் மைனஸில் வந்திருக்கு, அடுத்த டேர்ம் ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு பாசிட்டிவில் வரணும். பாசிட்டிவில் வரணும் அப்படின்னா
எனக்கு என்ன வரும் -1 ஹோல் பவர் n போட்டேன் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மே மைனஸில் வந்துடும். ஸோ 1 போடக்கூடாது. அப்போ n ப்ளஸ் 1ன்னு போடலாமா? வெறும் n போட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட் டைமே நெகட்டிவில் வந்துடும். n + 1 போட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிடும், செகண்ட் டேர்ம் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். ஸோ n + 1 நினச்சிக்கலாம். டிவைடட் பை z பவர் கீழே பாருங்கள் எல்லாமே 2, 4, 6, 8 அடுத்த டைம் 8. ஸோ 2 அதாவது ஈவன் நம்பராகவே வருது. அப்போ 2 என்ன போட்டுக்கலாமா? 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6. ஸோ எனக்கு nth டேர்மாக இந்த டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ nth டேர்மாக எனக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இருக்கான்னு பார்ப்போம். சம்மேஷன் -1 ஹோல் பவர் z + n + 1 டிவைடட் பை z பவர் 2 பவர் n இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். Next question, a function which is analytic everywhere in the finite plane is called. ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்டையர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் விச் இஸ் அனலிட்டிக் எல்லா இடத்துலையுமே அந்த பிளெயினில் உள்ள எல்லா இடத்துலையுமே எனக்கு அனலிட்டிக்காக இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நான் என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த ஃபங்க்ஷன் w is equal to sin z is. ஸோ sin zங்கிறது எல்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ sin zங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? w equal to sin zன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு இதை மாற்றப்படும். அதாவது wக்கு பதிலாக u + iv-யும் எக்ஸுக்கு zக்கு பதிலாக sin of x + iy-யும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் பண்ணுறேன். இப்போ என்ன sin a + b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? sin x cos iy sin a cos b plus cos a sin bன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது sin x cos இங்கே வந்து cos iy-ங்கிறத ஹைப்பர்போலிக் மாற்றலாம். ஸோ hyன்னு மாற்றலாம். ப்ளஸ் அதே மாதிரி sin iy-ங்கிறது I sin hy-ன்னு வந்துடும். ஸோ I cos x sin hy. ஓகேவா? இப்போது u + iv எனக்கு இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டை தனியாக வைக்கிறேன். அப்போ u is equal to sin x cos hy-ன்னு வரும். அதே மாதிரி v is equal to cos x sin hy-ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ux அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos hy-ங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா y ஃபங்க்ஷனாக இருக்குது, அதனால கான்ஸ்டன்ட் cos hy அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி vx v-யை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x, y-ங்கிறது ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி uy கண்டுபிடிக்கிறேன். அதாவது ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ sin x கான்ஸ்டன்ட், cos hy-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா sin hy. நெக்ஸ்ட்டு vyங்கிறப்பையும் அதே மாதிரி தான். cos xங்கிறது கான்ஸ்டன்ட், sin hy-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos hy. இப்போது எனக்கு காட்சி ரீமான் ஃபங்க்ஷன் தெரியும். ux ∂u / ∂x is equal to ∂v / ∂y. அதே மாதிரி ∂u / ∂y is equal to -∂v / ∂x. அதாவது ux is equal to vy, uy is equal to -bx. இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து சிஆர் ஈக்குவேஷன். இந்த சிஆர் ஈக்குவேஷனை நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவலாக இருக்குது. அந்த மாதிரி யூஒய்ங்கிறது -vxக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடு. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அனலிட்டிக்காக இருக்கணும் ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு காட்சி ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ பிஏ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர், அனலிட்டிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் f of z equal to u of r, d plus I of v of r, d be differentiable at z equal to r into e power I theta not equal to 0 then. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு z equal to r into e power i-ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிஆர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, சிஆர் ஈக்குவேஷனோட போலார் கோஆர்டினேட் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ சிஆர் ஈக்குவேஷனோட போலார் கோஆர்டினேட் ஃபார்ம். போலார் கோஆர்டினேட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டோ யூ டிவைடட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு டோ வி டிவைடட் பை டோ தீட்டா. அடுத்தது டோ வி டிவைடட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை ஆர் -1 divided by r into dou u divided by dou theta. ஸோ இதுதான் போலார் கோஆர்டினேட் ஃபார்ம். ஸோ இருக்கான்னு பாருங்கள். dou u divided by dou r equal to 1 divided by r, dou v divided by dou theta, dou v divided by dou r is equal to -1 divided by r, dou u divided by dou theta. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், f of z equal to real z is. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் ரியல் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு வந்து என்ன எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ z ஈக்குவல் டு நான் எப்படி எடுத்துக்குவேன், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்குவேன். இப்போ எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா u ப்ளஸ் ஐவின்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் z அதாவது ரியல் ஆஃப் z, ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு இங்கே எனக்கு எக்ஸ் மட்டும் வரும். அப்போது ரியல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் zல u is equal to எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி v ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிடும். ரியல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், அதனால் 0ன்னு கிடச்சிடும். இப்போ எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதே மாதிரி இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0. ஓகேவா? எனக்கு இந்த யூஎக்ஸும் விஒயுமே எனக்கு ஈக்குவலாக வரல, நாட் ஈக்குவல். இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சிஆர் ஈக்குவேஷன் என்னது, சாட்டிஸ்ஃபை ஆகலை, நாட் சாட்டிஸ்ஃபைடு. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது, நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், நோவேர் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து நோவேர் டிஃப்ரென்ஷியபிள். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், த கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி சச் தட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு பி எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் இஸ் அனலிட்டிக் அட் எவ்ரி பாயிண்ட் இஸ். ஸோ இது வந்து அனலிட்டிக் எவ்ரி பாயிண்ட்லேயே அனலிட்டிக்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி வேல்யூ எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ எனக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐபி எக்ஸ் ஒய். இந்த எஃப் ஆஃப் இசட்டை எப்படி எடுத்துக்கோன்னா யூ ப்ளஸ் ஐவிங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ யூ ப்ளஸ் ஐவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐபி எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போது யூ ஃபங்க்ஷன், இமேஜினரி ஃபங்க்ஷன் ரியல் ஃபங்க்ஷன் ஈக்குவேட் பண்ணால் யூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட். அதே மாதிரி வி ஃபங்க்ஷன் ஈக்குவேட் பண்ணால் வி இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் ஒய். இப்போ எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆகிடும். அடுத்தது விஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பி ஒய்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே யூஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2AYன்னு கிடைக்கும். இங்கே விஒய் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, எனக்கு வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிட்டாங்க, அதாவது டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம், அனலிட்டிக்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிஆர் ஈக்குவேஷன் என்ன, எனக்கு யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய், அதே மாதிரி யூஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இதுதான் என்னோட சிஆர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுனால இதுலேருந்து நான் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துகிட்டு நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்ங்கிற ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். 2AX இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2A இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இந்த ரிலேஷனில் தான் இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 2A இஸ் ஈக்குவல் டு பின்னு. ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the constant a, b and c so that the function f of z is equal to ax squared minus by squared plus icxy is analytic everywhere is. ஸோ இதுவும் அதே தான், கான்ஸ்டன்டோட ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அனலிட்டிக்காக இருக்கும்போது கான்ஸ்டன்டோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு u ப்ளஸ் ஐவி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பிஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு சிஎக்ஸ்ஒய்ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது நான் கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல் பண்ணுறேன், அதாவது ரியல் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பிஒய் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அதே மாதிரி வி இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ்ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது யூ
யூஎக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் 2AXன்னு கிடைக்கும். அடுத்தது BY மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அனலிட்டிக்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஈக்குவல் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். BY மட்டும் கண்டுபிடிச்சோன்னா CXன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் 2AX இஸ் ஈக்குவல் டு CXன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா 2A இஸ் ஈக்குவல் டு Cன்னு கிடைக்கும். அதாவது A இஸ் ஈக்குவல் டு C/2ன்னு கிடைக்கும். இங்கே C இஸ் ஈக்குவல் டு C/2. A இஸ் ஈக்குவல் டு C/2ன்னு இருக்குது. நமக்கு பியும் கொடுத்துருக்காங்க. பியும் செக் பண்ணி பார்ப்போமா வேணும்னா திரும்ப வேணும்னா UY செக் பண்ணி போவோம். UY இஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைக்கும் -2BYன்னு கிடைக்கும். அதே மாதிரி VX ஈக்குவல் டு எனக்கு CYன்னு கிடைக்கும். அப்போ ஒய்யும் கேன்சல் ஆகிடும். -2B இஸ் ஈக்குவல் டு Cன்னு கிடைக்கும். ஓகே தானே? -B இஸ் ஈக்குவல் டு -Cன்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா B இஸ் ஈக்குவல் டு C/2ன்னு கிடைக்கும். பியும் C/2 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். The constants A, B and C so that the function f of z equal to x plus ay minus I into bx plus cy is analytic at every point. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி கொஷின் தான். ஸோ f of zங்கிறத u plus ஐவின்னு எடுத்துக்கிறேன். u plus iv is equal to எனக்கு என்ன இருக்குன்னா x plus ay minus I into bx plus cyன்னு இருக்குது. ஓகே. ஸோ u is equal to எனக்கு x plus ay, அதே மாதிரி v is equal to minus bx plus cy. ஸோ அனாலிட்டிக்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நான் ux கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வந்துடும் 1. அதே மாதிரி vy is equal to minus c. uy is equal to aன்னு கிடைக்கும். vx is equal to minus bன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து யூஎக்ஸும் யூஒயும் ஈக்குவல். அப்போ என்ன வந்துடும் 1 ஈக்குவல் டு -cன்னு வந்துடும். அடுத்தது a is equal to minus of minus bன்னு வந்துடும். அப்போ b a is equal to minus b, uy is equal to minus bxன்னு வரும். ஸோ மைனஸை கேன்சல் பண்ணிட்டோன்னா bன்னு வந்துட்டு வரும். a is equal to b, அடுத்தது 1 equal to -c1. ஸோ c, ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 10 கொஷின்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் இன்றைக்கி போட்டிருக்கேன். நாளைக்கு வீடியோலையும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸே பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.